அனைவருக்கும் வணக்கம். இந்த மண்ணை ஆண்ட பொழுது டெல்லியில் ஒரு அதிகாலை பொழுதில் வந்து முகலாய சக்கரவர்த்தியை பார்ப்பதற்காக கால்கெடுக்க காத்திருந்தார்கள். அவைக்களத்திற்கு வந்த பிறகு அங்கே இருந்தவர்கள் கூறினார்கள், உங்களை காண்பதற்காக எகிப்து நாட்டிலிருந்து ஒரு குழுவினர் நீண்ட நேரம் காத்திருக்கின்றார்கள் கூறியவுடன் முகலாய சக்கரவர்த்தி எகிப்து நாட்டினரை சந்திக்கின்றார். என்ன நோக்கத்திற்காக நீங்கள் எகிப்திலிருந்து உலகத்தில் ஓடி வருகின்ற நதியின் குறுக்கே நாங்கள்தான் முதலில் நைல் நதியின் ஓட்டத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் இணைந்து போனது. மீண்டும் நாங்கள் அந்த அணையும் உடைந்து போனது. ஆனால் நதியின் குறுக்கே பாசனத்திற்காக ஒரு அணையை காட்சியளித்துக் கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டு வந்தோம். மன்னரே, அந்த அணை எங்கிருக்கின்றது உங்களுக்கு தெரியுமா என்று இல்லை, நான் அறிந்த வகையில் ஒருவேளை மூவேந்தர் ஆண்ட தமிழ்நாட்டில் இருக்கலாம், தேடி பாருங்கள் என்று சொல்கின்றார். நம் பாட்டன் கரிகால் பெருவலத்தான் கட்டிய கல்லணையை தேடி வந்து பார்க்கின்றார்கள். வியந்து போகின்றான். வியந்து பார்த்துவிட்டு உலகம் முழுவதும் இப்படி ஒரு முதலில் சொன்னவர்கள் எகிப்தியர்கள். ஆனால் அந்த அணை கட்டிய நுட்பத்தை, அந்த ரகசியத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. சாம்ராஜ்யம் வீழ்ந்த பிறகு ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அடிமைப்படுத்தியது. இந்தியாவில் இருக்கின்ற எல்லா தேசிய இனங்களும் அன்றைக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அடிமையாக இருந்தோம். இந்த மண்ணில் 300 ஆண்டுகள் வீப்பை நம்ம இயற்கையை சுரண்டி கொழுக்க வந்த வெள்ளைக்காரன் அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் அவனை இந்திய வரலாறு இன்றைக்கு எப்படி பதிவு செய்கின்றது தெரியுமா? தென்னிந்தியாவின் பாசன தந்தை என்று ஆர்தர் காட்டனை காட்டன் தான் இன்றைக்கு திருச்சி முக்கம்பூருக்கு அருகே ஒரு தடுப்பணையை கட்டினார். அந்த ஆர்தர் காட்டன் கல்லணையை பார்க்கின்றான். பார்த்து பார்த்து வியந்து வருகின்றான். ஆர்தர் காட்டன் எப்படி இருப்பான் என்று யோசித்துக் கொண்டே இருக்கின்றான். பாய்ந்து வருகின்றது காவிரி ஆறு. சங்க இலக்கியங்கள் பாடுகின்றது, ஆற்று நீர் இல்லாமல் அடி மணல் சுடுகின்ற நாளில் கூட என்று சங்க இலக்கிய பாடல்கள் பாடுகின்றது. சித்திரை மாதத்தில் கொட்டும் வெயிலில் காய்ந்து கிடக்கின்ற காவிரி ஆற்றில் நம் கால் பாதங்கள் பட்டு போகின்ற பொழுது, வறண்டு கிடக்கின்ற பொழுது, ஒரு கையால் தோண்ட தோண்ட
தாயின் மார்பிலிருந்து குழந்தை என் காவிரி தாய் எங்களுக்கு ஊற்று நீரை தந்து உணவாக அமுதாக தந்தவளடா என் பொன்னிவள தாய் என்று சங்ககால கவிஞன் பாடுகின்றார். அந்த பாடலை ஆறுதல் காற்ற நினைவு கூர்ந்து பார்த்து கொண்டே நிற்கின்றான் காவிரியை. ஓடி வந்து பாய்ந்து வருகின்ற காவிரியில் நீரும் மணலும் சுழன்று சுழன்று ஓடுகின்றது. இந்த காவிரி ஆற்றில் தன் கால் பாதங்களை வைக்கின்ற பொழுது அவனை அறியாமல் மணலில் கால் அப்படியே அரித்து அவன் கால் பாதம் கீழே இறங்கிக் கொண்டே போகின்றது. அப்பொழுது அவன் மண்டைக்குள் பொறி தட்டுகின்றது. ஆஹா, எப்படி ஒரு தொழில்நுட்பத்தை கரிகால் பெருவளத்தான் உருவாக்கி இருக்க. நீரே இல்லாத காலத்தில் ஆறுதல் காற்றல் நோண்டி நோண்டி பார்க்கின்றான். வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் என்னடா வரலாறை சொல்லிக் கொண்டிருக்கின்றான். கல்லணையை கோடை காலத்தில் நோண்டி பார்க்கின்ற பொழுது கீழே எந்த அஸ்திவாரமும் இல்லாமல் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வட்ட வட்ட ஓடும் நீரில் நம் கால் பாதங்களை வைத்தோம்னால் மண் அறிந்து நம் பாதம் இறங்கிக் கொண்டே இருக்கும். நீங்கள் அனுபவித்திருக்க பெருவளத்தான் பயன்படுத்தி ஓடுகின்ற நீரில் பெரிய பெரிய பாறாங்கற்களை, வட்ட வடிவிலான பாறாங்கற்களை ஒன்றின் மேல் அடுக்கி வரிசையாக அடுக்கி அதன் மேல் தூண் எழுப்பி அதன் பிறகு அணையை கட்டியிருக்கின்றான். இதை ஒரு கோடை காலத்தில் கல்லணையை நோண்டி பார்த்த ஆறுதல் காற்று இந்த தென்னிந்தியாவின் பாசன தந்தை என்று ஆறுதல் காற்றனை வரலாறு போற்றுகின்றதே. அந்த ஆறுதல் காற்றன் தன்னுடைய வரலாற்று குறிப்புகளில் எழுதுகின்ற இங்கிலாந்துக்காரர்கள், வெள்ளைக்காரர்கள் அந்த வம்சாவளியில் படித்து வந்த பொறியாளன் நான் என்கின்ற திமிர் எனக்கு இருந்தது. அந்த திமிரை உடைத்து நொறுக்கிய நுட்பத்தை பயன்படுத்திதான் கோதாவரி ஆற்றின் குறுக்கே, கர்நாடகா மாநிலத்தில் கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரத்தில் பயன்படுத்தி கரிகால் பெருவளத்தான் சொல்லித் தந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சர் ஆறுதல் காற்றன் ஒரு பெரிய அணையை கட்டினான். நண்பர்களே, அந்த ஆறுதல் காற்றன் காவிரி ஆற்றின் குறுக்கே மறித்து மேட்டூரில் அணையை கட்டி காவிரி நீரை தேக்கி நாம் விரிவுபடுத்தலாம், விவசாயிகளின் துயரங்களை போக்கலாம் என்று அந்த ஆறுதல் காற்றன் அன்றைக்கு அவன் வரைந்து கொடுத்த வரைபடம் தான் 9 ஆண்டுகால உழைப்பில் மேட்டூர் அணை கட்டப்பட்டது. இந்த காவிரி ஆறு கரிகால் பெருவளத்தானும் ஆறுதல் காற்றனும் நம் முன்னோர்களும் கட்டி காப்பாற்றிய காவிரி ஆறு, தமிழனுக்கு சொந்தமான காவிரி ஆறு இன்றைக்கு நமக்கு சொந்தமில்லாமல் போக போகின்றது. அணையை கட்டுவதற்கான அனுமதியை, ஒப்புதலை மத்திய அரசிடம் கர்நாடக அரசு பெற்றுவிட்டது. அவன் எப்பொழுது வேண்டுமானாலும் காவிரியின் குறுக்கே மேக்கத்தாட்டுவில் அந்த அணையை கட்டினால் சொட்டு நீர் கூட உனக்கு கிடைக்காது, தமிழ்நாட்டிற்கு கிடைக்காது. காவிரி ஏற்கனவே வறண்டு போய் கிடக்கின்றது. முப்போகம் விளைந்த நம் தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு போகத்திற்கே சிக்கி தவிக்கின்றது. தமிழினம் இன்றைக்கு கர்நாடகா பொன்னியை நாம் வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆந்திராவில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு பெரிய கேவலத்திற்கு யார் காரணம்? நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் ஏற்கனவே இன்னொருத்தன் கடிச்சு வைக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கிறான்.
இந்த நிலையை நீங்கள் யோசித்து நண்பர்களே, ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். காவிரியில் உருபோகத்திற்கு என்னுடைய நிலைமையும் தமிழ்நாட்டு நிலைமை என்னவாகும் என்பதை எண்ணி பாருங்கள். எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், நீராவாரி நிகம் என்கின்ற ஒரு அமைப்பை கர்நாடகா மாநிலம் உருவாக்கி அந்த அமைப்பின் மூலியமாக கர்நாடகா மாநிலத்தில் இருக்கின்ற எல்லா ஏரிகளையும் கம்மாய்களையும் இணைத்து காவிரி ஆற்றோடு இணைத்து வெள்ள காலத்தில் காவிரி ஆற்றில் வருகின்ற தண்ணீரை ராட்சச குழாய் மூலியமாக கர்நாடகா மாநிலத்தில் இருக்கின்ற எல்லா ஏரி குளம் கண்மாய்களில் நிரப்பிக் கொண்டிருக்கின்றான் அவன். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏரி குளம் கண்மாய் அத்தனையும் காணாமல் போய்விட்டது. ஆறுகள் செத்து போய்விட்டது. இதற்காகத்தான் அண்ணன் நீர் மாநாடு என்று அழைக்கின்றார். நீர் மாநாடு எதற்காக நடத்தினோம்? உலகத்தில் நீர் இல்லாமல் நீங்கள் இல்லை, நான் இல்லை, எந்த உயிரினமும் இல்லை. நம்மை பக்கத்து மாநிலம் கர்நாடகா, அங்கே காங்கிரஸ்காரன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அவன் கன்னடனாக இருக்கின்றான். எனவேதான் அவன் தன் மண்ணின் மக்கள் தலை சிறந்த மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற ஏரி குளங்களை எல்லாம் இணைத்து காவிரி ஆற்றின் மிகை நீரை அங்கே நிரப்பி முப்போகமும் விளைகின்ற பூமியாக கர்நாடகா மாறி இருக்கின்றது. நண்பர்களே, 1990 ஆண்டு வரை தமிழ்நாட்டின் பாசன பரப்பு எவ்வளவு தெரியுமா? 27 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு நாம் விவசாயம் செய்து வந்தோம். அன்றைக்கு கர்நாடகா மாநிலத்தின் பாசன பரப்பு எவ்வளவு தெரியுமா? 11 லட்சம் ஹெக்டேர். இன்றைக்கு தமிழ்நாட்டின் பாசன பரப்பு 23 லட்சம் ஹெக்டேராக சுருங்கி போனது. கர்நாடகா மாநிலத்தில் அவன் 25 லட்சம் ஹெக்டேராக வளர்ந்திருக்கின்றான். அப்ப நிலங்கள் எங்கே போனது? நிலங்கள் எல்லாம் கான்கிரீட் காடுகளாக மாறி போனது. நிலங்களை கான்கிரீட் காடுகளாக தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றியவர்கள் யார்? அதிமுகவும் திமுகவும். எல்லா ஆறுகளும் செத்துவிட்டது. முல்லை பெரியாற்றில் நம் காவிரி நீர் நாம் உரிமையை இழந்தோம். காவிரி ஆற்றில் உரிமையை இழந்தோம். பவானி ஆற்றில் உரிமையை இழந்தோம். பாம்பாற்றில் உரிமையை இழந்தோம். தேனாற்றில் நம் உரிமையை இழந்தோம். சிறுவாணி ஆற்றில் நம் உரிமையை இழந்தோம். தமிழ்நாட்டில் ஓடுகின்ற அனைத்து ஆறுகளிலும் நம் உரிமையை இழந்தோம். ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வருகின்ற பாலாற்றில் நம் உரிமையை இழந்தோம். எல்லா ஆறுகளிலும் உரிமையை இழந்தோம். தண்ணீரை தான் நீ பெற்றுத்தர முடியவில்லை. இருக்கின்ற ஆறுகளையாவது காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா? மணலை அள்ளி மணலை அள்ளி மணலை அள்ளி அத்தனை ஆறுகளும் செத்து போய்விட்டது. நம்மளை சுரண்டி பிழைக்க அடிமையாக்கின வெள்ளைக்காரன் தமிழ்நாட்டில் 12க்கு மேற்பட்ட அணைகளை கட்டினான். அதன் பிறகு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் 9 அணைகளை கட்டினார். கருணாநிதி 3 பொண்டாட்டி கட்டினார். இதுதான் அவர்கள் செய்த சாதனை. ஒரு அணை கட்டிய வரலாறு உண்டா அவர்கள்? ஆந்திர மாநிலம் பக்கத்தில் இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு அதன் முதலமைச்சராக இருக்கின்றார்.
ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது குப்பம் என்கின்ற தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக அவர் பதவியேற்றார். அவருடைய சொந்த தொகுதி அன்றைக்கு குப்பம், ஆந்திராவில். அந்த குப்பம் தொகுதியில் இருக்கின்ற 25,000 ஏரி குளம் கண்மாய்களை இணைத்து நீர்நிலைகளை பாதுகாத்து அந்த தொகுதியை பொன் விளையும் பூமியாக மாற்றி இருக்கின்றார். ஏன்? அவன் அந்த மண்ணின் மைந்தன், அங்கே முதலமைச்சராக இருக்கின்றான். கர்நாடகா ஏன் இவ்வளவு செழிப்பாக இருக்கின்றது? அங்கே ஆள்கின்றவன் அந்த மண்ணின் மைந்தன். கேரளா எல்லோரும் சொல்கின்றார்கள் கடவுளின் தேசம் என்று. ஒரு மரத்தை வெட்ட மாட்டான். கேரளாவிற்குள் 22 ஆறுகள் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு ஆற்றில் கூட மணல் அல்லவதை பார்க்க முடியாது. ஒரு மரத்தை வெட்டினால் 9 மரத்தை அவன் உருவாக்குகின்றான். ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் கேரளா கடவுளின் தேசம் என்று அழைக்கின்றான்? இயற்கை கொட்டி கிடக்கின்ற பூமி, அந்த மண்ணை ஆள்பவன் அந்த மண்ணின் மகன். அங்கே அவன் முதலமைச்சராக இருக்கின்றான். தமிழ்நாடு, எனக்கு முன்பாக பேசிய தம்பிகள் எல்லோரும் பதிவு செய்தார்கள், மந்தவனை எல்லாம் ஆள வைத்தோம். இன்றைக்கு தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிட்டது. இந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் நீங்களும் நானும் போராடி கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் அணிலாண்டிகளுக்கு புரியாது தம்பி. இந்த அரசியல் இதெல்லாம் புரியறதுக்கு இந்த அரசியல் அவங்களுக்கு 50 வருஷம் ஆகும். குறை மாதத்து குழந்தைகளை கோபித்துக் கொள்வதில் பிரயோஜனம் இல்லை. நினைத்து பாருங்கள், சொந்த சகோதரர்கள் சத்து மடிகள் கண்டு சிந்தை இறங்காரேடி கிளியே என்று பாரதி பாடினான். சொந்த கட்சிக்காரன் செத்து போறான். 41 பேர் இறந்து போறான். துள்ள துடிக்க இறந்து போறான். எடுத்தேம்பாரு ஓட்டம், திரிசாவும் வேண்டாம் திவ்யாவும் வேண்டாம்னு பனையூர்ல போய் படுத்தேம்பாரு பங்களாவில் 2 மாதம் கழிச்சு எழுந்திருச்சு பார்க்கிறேன், இந்திராவதியை கொண்டுட்டாங்கிறாங்க. யார்? விஜய். இவர் தலைவர். அதைத்தான் தம்பி அருள்நியன் சொன்னான். ஒருவேளை இவரெல்லாம் முதலமைச்சராகி உள்ளே போனால் நம்ம நிலைமை என்ன ஆகுது? சட்டமன்றத்துக்குள்ள விட்டத்துக்கு தாவிக்கிட்டு இருப்பாங்க. கூட்டு போன விட்டத்தில் பாஞ்சது மாதிரி இங்கே இருந்து இந்த டேபிளுக்கு அங்கே, அங்கே இருந்து அந்த டேபிளுக்கு இங்கே குட்டிக்கரனை அடிப்பாங்க. கக்கனும் காமராஜரும் MC ராஜாவும் அன்னை மீனாம்பாலும் எப்படிப்பட்ட மனிதர்கள் அங்கே சட்டமன்றத்தில் இருந்த இடம் அது. அந்த இடத்தில் இவர்களை போய் அனுப்பிவிட்டால் எப்படி இருக்கும்? இவ்வளவு தரம் கட்ட நிலைமைக்கு தமிழனை மாற்றியது யார்? இதுதான் திராவிட கட்சிகளின் தோல்வி. எங்களை நதியற்றவர்களாக மாற்றினீர்கள். எங்களை நிலங்கள் அற்றவர்களாக மாற்றினீர்கள். உழைப்பில் இருந்து எங்களை வெளியேற்றினீர்கள். கல்வியில் இருந்து எங்களை வெளியேற்றினீர்கள். எல்லா உரிமைகளையும் டெல்லிக்கு நீங்கள் அடகு வைத்தீர்கள். எல்லாவற்றையும் இழந்த இனமாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். ஏன்? எல்லா நாட்டிலும் தலைவனை சிறையில் தேடினார்கள், நாம் மட்டும்தான் திரையில் தேடிக்கொண்டிருக்கின்றோம் இன்று வரை. இன்றைக்கு சிங்கப்பூர் என்கின்ற ஒரு நாடு இந்த பூமி பந்தில் வெள்ளைக்காரன் சொன்னான், அதை அடிமைப்படுத்தி இருந்த பொழுது தொழுநோயாளிகளின் கூடாரம் சிங்கப்பூர் என்று சொன்னார். 1965 சிங்கப்பூர் விடுதலை பெற்றது. விடுதலை பெற்ற சிங்கப்பூரில் வறுமையும் ஏழ்மையும், எங்கு பார்த்தாலும் பசியும் பஞ்சமும் பட்டினியும்,
எந்த வளமும் கிடையாது அந்த நாட்டில். அந்த நாட்டின் அந்த மண்ணின் மகன் லீ குவான் யூ என்கின்ற தலைவன் நின்று கொண்டு அறைகூவல் விடுத்தான். நம் நாட்டை தொழுநோய்களின் கூடாரம் என்று சொல்கின்றார்கள். இந்த உலகம் நம்மளை பார்த்து ஏளனம் செய்கின்றது. எனதருமை மக்களை, என் இருகரத்தை பற்றி நில்லுங்கள். நம் உழைப்பால் உயர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைப்போம் என்று சபதம் போட்டான். அவன் கரங்களை ஓடி வந்து முதலில் பற்றி நின்றது நம்முடைய தமிழர்கள். அதன் காரணமாகத்தான் சிங்கப்பூரில் இன்றைக்கு தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கின்றது என்றால் தமிழர்களுடைய உழைப்பு. 65 விடுதலை பெற்ற சிங்கப்பூர் ஒரு சின்னஞ்சிறு தீவு. எந்த வளமும் கிடையாது, நிலவளம் கிடையாது, நீர்வளம் கிடையாது, கனிம வளம் கிடையாது, காட்டு வளம் கிடையாது, எந்த வளமும் கிடையாது. மனித வளம் மட்டும்தான் இருந்தது அவனிடத்தில். இன்றைக்கு அவன் வீர சபதம் எடுத்தது போல ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இன்றைக்கு சிங்கப்பூரை திரும்பி பார்க்க வைப்பதற்கு காரணம் என்ன? மிகச்சிறந்த நிர்வாகத்திறன், தலைமை பண்பு, ஓயாத உழைப்பு. அந்த தலைவன் செதுக்கினான் அந்த நாட்டை. அதற்கு உறுதுணையாக இருந்தது, முதுகெலும்பாக இருந்தது, மூளையாக இருந்தது தமிழர்கள். அதே தமிழினம் தம் சொந்த நாட்டில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கின்றது என்று நினைத்து பாருங்கள். போராட்ட களத்தில் தேடினான். சிங்கப்பூர் என்கின்ற தேசத்தை உலகமே திரும்பி பார்க்கின்றது. ஸ்பெயின் ஆதிக்கத்தில் இருந்தும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திடமிருந்தும் தன்னுடைய தாய் நாட்டை காப்பதற்காக ஆயுதம் ஏந்தி போராடினான் பிடல் காஸ்ட்ரோ. அவனை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்திய பொழுது நீதிபதி கேட்டார், மன்னிப்பு கேளுங்கள், விட்டுவிடுகின்றேன் என்று. நான் என் தாய் நாட்டிற்காக போராடினேன். அந்நிய ஆதிக்கத்தில் இருந்து அடிமைப்பட்டு கிடக்கின்ற என் தாய் நாட்டை மீட்பதற்காக நான் தொடர்ந்து மீண்டும் போராடுவேன். ஒருபோதும் மன்னிப்பு கோர மாட்டேன். தொடர்ச்சியாக நான் போராடி கொண்டே இருப்பேன். எத்தனை முறை சிறையில் அடைத்தாலும் என் தாய் நாட்டை மீட்காமல் நான் ஓய மாட்டேன். வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று கூக்குரலிட்டு நீதிமன்றத்தில் வீர உரை நிகழ்த்தினான் பிடல் காஸ்ட்ரோ. இன்றைக்கு உலகத்திற்கே சர்க்கரையை ஏற்றுமதி செய்கின்றது அந்த நாடு. அப்படி ஒரு தலைவனை அந்த மக்கள், கீபா மக்கள், அவன் கரத்தை பற்றி நின்றார்கள். இனவெறியால் ஒடுக்கப்பட்ட பொழுது ஆப்பிரிக்க கண்டத்தில் நீக்ரோக்கள் என்று கேவலமாக பேசப்பட்ட போது, வெள்ளையர்களால் துன்புறுத்தப்பட்ட போது, அடிமைப்படுத்தப்பட்ட போது தன் கருப்பின மக்களின் விடுதலைக்காக போராடி 27 ஆண்டுகள் நெல்சன் மண்டேலா என்கின்ற தலைவன் சிறையில் வாடி மீண்டு வந்து தென்னாப்பிரிக்காவின் அதிபராக வந்தான். அந்த மக்கள் அந்த தலைவனை கொண்டாடினார்கள். வியட்நாம் என்கின்ற நாடு ஒரு பக்கம் சீனா, ஒரு பக்கம் அமெரிக்க ஏகாதிபத்தியம், மறுபக்கம் பிரெஞ்சு ஆதிக்கம். இரண்டு நாட்டையும் எதிர்த்து போராடி தன் தாய் மண்ணை மீட்டான் ஹொசிமின். இப்படி ஒவ்வொரு நாட்டின் தலைவரையும் அந்த மக்கள் போராட்ட களத்தில் இருந்து தேர்வு செய்தார்கள். நாம் எங்கிருந்து தேர்வு செய்தோம்? திரையரங்கிலிருந்து தேர்வு செய்தோம். கருணாநிதியை எங்கிருந்து தேர்வு செய்தோம்? எம்ஜிஆரை எங்கிருந்து தேர்வு செய்தோம்? ஜெயலலிதாவை எங்கிருந்து தேர்வு செய்தோம்? விஜயகாந்தை எங்கிருந்து தேர்வு செய்தோம்? அடுத்து விஜய். நினைத்து பாருங்கள் நண்பர்களே, 1968 அறிஞர் அண்ணா இங்கே முதலமைச்சராக இருந்த பொழுது இதே கீழை தஞ்சை மாவட்டம் இன்றைக்கு இருக்கின்ற நாகப்பட்டினம் பகுதியில் பட்டியல் சமூக மக்கள் கூலி உயர்வு கேட்டு சமத்துவத்திற்காக போராடினார்கள். இருஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்கின்ற கொடியவனால், அங்கே இருந்த காங்கிரஸ் பொன்னையர்களால் 42 பேர் குடிசைக்குள் வைத்து கொளுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இன்று வரை அதற்கு நீதி கிடைக்கவில்லை.
நீதிமன்றம் என்ன சொன்னது தெரியுமா? சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்கள் இது போன்ற இழிவான செயல்களை செய்திருக்க மாட்டார்கள். ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் உயிரோடு வைத்து கொளுத்திருக்க மாட்டார்கள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. அப்பொழுது அண்ணா சொன்னார், முதலமைச்சராக இருந்து மேல்முறையீடு சென்று அந்த மக்களுக்கு உரிய நீதியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த திமுகவை உருவாக்கிய அண்ணாதுரை என்ன சொன்னார் தெரியுமா? தாழ்த்தப்பட்ட மக்களை இதை ஒரு கெட்ட கனவை போல் நீங்கள் மறந்துவிட வேண்டும் என்று சொன்னார். எவனாவது இப்படி சொல்வானா? 1965 பக்தவச்சலம் ஆட்சி காங்கிரஸ் கட்சி இரண்டாவது இந்தி திணிப்பை திணித்து தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை, மாணவர்களை, தாய்மார்களை, குழந்தைகளை சுட்டுக் கொண்டது காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது. 1987 ஆண்டு இடஒதுக்கீடு கேட்ட வன்னியர் குடிமக்களை 21 பேரை சுட்டுக் கொண்டது எம்ஜிஆர் ஆட்சி. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு எப்படி வெண்மணி தியாகிகள் போராடி வீரமரணம் அடைந்தார்களோ அதே போல் தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஊர்வலமாக வந்த பொழுது கருணாநிதியின் போலீஸ் அன்றைக்கு சுட்டுக் கொண்டது, தடியடி அடித்து கொண்டது. தப்பிப்பதற்காக தாமிரபரணி ஆற்றில் குதித்து 17 பேர் செத்து போனான். 2018 எடப்பாடி ஆட்சியில் ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து வீரங்கிரிந்த போராட்டத்தை தூத்துக்குடி மக்கள் போராடினார்கள். 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்தார்கள். நம்மளை ஆண்ட அத்தனை கட்சியும் நம் உரிமைக்காக போராடிய போது அதிமுக சுட்டுக் கொண்டது, காங்கிரஸ் சுட்டுக் கொண்டது, திமுக சுட்டுக் கொண்டது. அதிகாரத்திற்கு வராத பாரதிய ஜனதாவும் மண்டைக்காடில் இருந்து கோயம்புத்தூர் வரை மத கலவரத்தை ஏற்படுத்தி சுட்டுக் கொண்டது. ஆனால் இவெல்லாம் அதிகாரத்திற்கு வந்த பிறகுதான் நம்மளை கொன்னான். ஒருத்தன் அதிகாரத்திற்கே வல்ல கரூர்ல 40 பேரை கொண்டு போட்டான், சோழியை முடிச்சு விட்டான். இவர் நல்லாட்சி தரப்போறாரா? நல்லாட்சி தரப்போறாரா? எங்க மேடையில் எனக்கு முன்பாக என் பேசிய தம்பி, இந்த மேடையில் என்னுடைய தம்பிமார்கள் பேசினான். ஒவ்வொருத்தனும் அவனோட எல்லாம் நீ சமமா பேச வேண்டாம். மழலர் பாசறையில இருந்து 2 பிள்ளைகளை நாங்க நாம் தமிழ்ல இருந்து அனுப்பி வைக்கிறோம். நீ தாவேக்காவில இருந்து நீ பேசி பாருங்கடா. நீ மழலையர் பாசறையில இருந்து நாம் தமிழர் மழலையர் பாசறையில இருந்து 2 பேரை அனுப்பி உன் தலைவனை அனுப்பிவிட்டு ஒரு 5 நிமிடம் எங்க குழந்தைகள்கிட்ட பேச சொல்லிப்பார். மேடையில பேச ஏத்தி விடுறோம். என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும்? தமிழ்நாட்டின் சிக்கலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அன்பு நண்பர்களே, எங்கு பார்த்தாலும் போராட்ட களமாக மாறி நிற்கின்றது தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற மாநிலமாக யுத்த களம் போல மாறி இருக்கின்றது. அந்த இடங்களிலெல்லாம் தேடப்படுகின்ற மக்கள் தலைவனாக, கொள்கை தலைவனாக ஒருத்தன் இருக்கின்றான் என்றால் அது நம்ம அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எங்கு பார்த்தாலும் போராட்டம். வருவார்கள். இன்னும் ஒரு 15-20 நாள்ல கூட்டணி எல்லாம் முடிஞ்சிடும். கூட்டணி எல்லாம் முடிஞ்சு வருவாங்க. வந்து அன்பார்ந்த தாய்மார்களே, அன்பார்ந்த வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்களுக்கு உழைப்பதற்காக ஓடேடி வந்திருக்கின்றோம். உங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களித்தால் உங்கள் காலுக்கு நாங்கள் செருப்பாக இருப்போம். உங்கள் வீட்டில் வைக்கின்ற சாம்பாருக்கு நாங்கள் பருப்பாக இருப்போம். அந்த பருப்புகள் வரும், பேசிக்கிட்டு வருவாங்க. பாருங்கள், இவனும் வருவான், அதிமுகவும் வரும், இவனும் சொல்லுவான் திமுகவும். நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் வறுமையை ஒழிப்போம், ஏழ்மையை ஒழிப்போம், பசியை ஒழிப்போம், பட்டினியை ஒழிப்போம், வேலை இல்லாத திண்டாட்டத்தை ஒழிப்போம், சாதியை ஒழிப்போம், மதத்தை ஒழிப்போம்,
பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்போம், வன்கொடுமையை ஒழிப்போம், எல்லாத்தையும் ஒழிப்போம் வாக்குறுதி கொடுப்பான். அதிமுக வந்தாலும் அவனும் இதே தான் சொல்லுவான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போம். 58 வருஷமா இவங்க தான் மாறி மாறி ஆட்சி செலுத்துறாங்க. முதல்ல இவங்க 2 பேரையும் ஒழிக்கணும். 2 பேரையும் ஒழிக்காமல் தமிழ்நாட்டிற்கு எந்த உரிமையும் கிடைக்க போவதில்லை. எல்லா உரிமையும் இழந்து விட்டோமே. கச்சத்தீவில் உரிமையை இழந்தோம், கர்நாடகாவில் காவிரியில் நம் உரிமையை இழந்தோம், கேரளாவில் முல்லை பெரியாற்றின் உரிமையை இழந்தோம், ஆந்திராவில் பாலாற்றில் உரிமையை இழந்தோம். பேரழிவு திட்டங்கள், ஹைட்ரோ கார்பன் திட்டம் தஞ்சை டெல்டா பகுதிக்கு கொண்டு வந்தது யார்? இந்த 2 பெரும் திராவிட கட்சிகள் தான். இந்த பகுதியில் சேலத்தில் இருந்த 10 வழிச்சாலை, இந்த 10 வழிச்சாலைக்கு எதிராக போராடியது அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக. இன்றைக்கு ஆளுங்கட்சியாக வந்தவுடைய பசுமை வழிச்சாலையா மாத்திட்டாங்க. வேடியப்பின் மலையை அழிப்பதற்கு அந்த திட்டம், அதே போல கடற்கரை மேலாண்மை சட்டம், வேளாண் நிலங்களை அழிப்பதற்கான திட்டம், காடுகளை அழிப்பதற்கான திட்டம், நீர்நிலைகளை அழிப்பதற்கான திட்டம், எல்லா பேரழிவு திட்டங்களையும் மத்திய அரசு திணித்துக் கொண்டே இருக்கின்றது. அதை ஒவ்வொன்றா 2 பெரும் ஆட்சிகள் தான் தொடர்ச்சியாக மாறி மாறி திணித்துக் கொண்டே இருக்கின்றது. ஏதாவது ஒரு உரிமையை இவர்கள் பெற்று தந்திருப்பார்களா? ஏதாவது உரிமை? 58 வருஷம் 1967 திமுக அதிகாரத்திற்கு வந்தது. அதன் பிறகு அதிமுக, அதன் பிறகு திமுக, அதன் பிறகு அதிமுக, இப்படி மாறி 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 இவர்கள் தான் 60 வருடமாக ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு உரிமையை பெற்று தந்தது உண்டா? இவன் சொன்னாங்க, இவங்க தான் நீட் தேர்வை கொண்டு வந்தான். நீட் தேர்வை கொண்டு வந்தது யார் தெரியுமில்ல? காங்கிரஸ் கட்சி. மன்மோகன் சிங் காலத்தில் நீட் தேர்வு கொண்டு வரப்படுகின்றது. அன்றைக்கு மன்மோகன் சிங்கோடு கூட்டணி இருந்தது யாரு? இதே திமுக. நண்பர்களே, இந்த திமுக மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்திருக்கான். இந்த திமுக மத்திய அமைச்சரவையில் ஐக்கிய குஜரால் பிரதமராக இருக்கும்போது அவரோட கூட்டணி, தேவகவுடா அவர் பிரதமராக இருக்கும் பொழுது கூட்டணி, வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுது கூட்டணி, மன்மோகன் சிங் 10 வருடம் பிரதமராக இருக்கும் பொழுது கூட்டணி. 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்தது. அதன் உச்சபட்சமாக மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் முதல் 5 ஆண்டு காலத்தில் 9 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கேபினெட் மினிஸ்டர். ஒரு உரிமை தமிழ்நாட்டின் ஒரு உரிமையை பெற்று தந்திருக்க முடியும்? தந்திருப்பார்களா? நினைத்து பாருங்கள். பிறகு எதற்கு அதிகாரம்? வாழ தெரியாதவனுக்கு எதுக்கடா பொண்டாட்டி? ஆள தெரியாதவனுக்கு ஆட்சியும் அதிகாரமும் எதற்கு இவனுக்கு கொடுக்க வேண்டும்? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். எனவேதான் நாம் சொல்றோம், 2 பெரும் திராவிட கட்சிகளை ஒழிக்காமல் தமிழ்நாடு விடியாது. இதுக்கு பேர் தான் விடியல் ஆட்சி. எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எங்கு பார்த்தாலும் ஊழல், எல்லாவற்றிலும் முறைகேடு, திரும்பிய பக்கமெல்லாம் போராட்டம். 1 கோடி பேருக்கு மேல இந்திக்காரன் வந்துட்டான். இந்திய திணிச்சாதானே, நேரடியா திணிச்சாதானே. இந்திக்காரனே திணிச்சுட்டா என்ன பண்ணுவேன்னு மத்திய அரசு திணிச்சுக்கிட்டு இருக்கு. இந்திக்காரனை கொண்டாந்து திணிச்சுட்டான். 6 லட்சம் பீகாரிக்கு ஓட்டுரிமை கொடுத்திருக்கிறான். இந்த எஸ்ஐஆர்னு ஒரு படிவம் புதுசா வந்து இருக்குது. அதுல என்னென்ன தில்லாலங்கடி படி என்ன பண்ண போறான்னு தெரியல. இன்னும் கொஞ்ச காலத்தில் 1 கோடி பேருக்கு ஓட்டுரிமையை கொடுத்து விட்டால் சத்தமே இல்லாம பிஜேபி வந்துருவான். பிஜேபி நேரடியாக தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியாது என்று தெரியும். கருவேல மரத்தில் கூட பூ பூக்கும், தமிழ்நாட்டில் தாமரை பூக்காதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் எப்படி வெற்றி பெறுவது? அவனுக்கு அவங்க அடுத்த பிள்ளைக்கே பேர் வச்சு பழக்கப்பட்டவங்க, இனிஷியல் போட்டு பழக்கப்பட்டவங்க அவங்க வரலாற்றில்.
அப்ப என்ன பண்ணணும்? கொல்லப்பக்கம் வழியா ஆட்சியை பிடிக்கணும்னா இந்திக்காரனை பூரா அனுப்பு. அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? 1 கோடி பேருக்கு மேற்ப 1.5 கோடி பேர் இந்திக்காரன் வந்திருக்கான்னா 1 கோடி பேருக்கு வாக்காளர் அட்டை கிடைத்து விட்டால் அவன் யாருக்கு வாக்கு செலுத்துவான்? பிஜேபிக்கு தான் போடுவான், கண்ணை மூடிட்டு. அப்ப எளிதாக வந்துடுவான் அதிகாரத்திற்கு. எனவேதான் இந்த எஸ்ஐஆர் என்பது மிக மோசமான ஒரு மோசடி திட்டம். காங்கிரஸ் கட்சி கொள்ளைப்புறமாக வருவதற்கு கதவை திறந்து விட்டது எதுன்னா திமுக தான். எஸ்ஐஆரை நாங்கள் கடுமையாக எதிர்கொண்டோம். மு.க. ஸ்டாலின், நாங்க அந்த எஸ்ஐஆர் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு போராடுறது யாரு? அரசு ஊழியர்கள். போராடணும், பூரா சஸ்பெண்ட் பண்ணி விடுவேன்னு மிரட்டினது யாரு? திமுக. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு. எஸ்ஐஆரை திணித்தது பாரதிய ஜனதா. அந்த எஸ்ஐஆரை படிவங்களை நிரப்பி கொடுப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டவர்கள், மிரட்டப்பட்டவர்கள் யாருன்னா அரசு ஊழியர்கள். ஆட்சி அதிகாரம் யார்கள் இருக்குது? திமுக இருக்குது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் பிஜேபியை எதிர்க்கிறோம், நாங்கள் பிஜேபியை எதிர்க்கிறோம். இதான் அவங்க லட்சணம். பொய், பித்தலாட்டம். எனவே இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளை நாம் விரட்டி அடிக்காமல் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்க முடியாது. அன்பு நண்பர்களே, தம்பி மதிப்பணி பதிவு செய்யும் போது கூட 234 தொகுதிகளிலும் எவனும் இதுவரை தனித்து கூட்டணியே வைக்காமல் எந்த கட்சியும் இந்திய வரலாற்றில் வேட்பாளர்கள் நிறுத்திய வரலாறு இல்லை. தம்பி பதிவு செய்தார். அது மட்டுமில்லை நண்பர்களே, இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி என்று சொல்வார்கள். இன்றைக்கு 3 பேரை இந்திரா காந்தியோடு நிகராக ஒப்பிடுகின்றார்கள் அரசியல் வல்லுநர்கள். ஜெயலலிதா அம்மையார், மம்தா பானர்ஜி, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்த மாயாவதி. இந்த 3 பேரும், இந்த 4 இந்திரா காந்தி உட்பட 4 பேரும் இரும்பு பெண்மணி என்று சொல்கின்றார்கள். இவர்களாலேயே இவர்கள் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு சமமாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடம் கொடுக்க முடியவில்லை. பாராளுமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு செய்ய முடியவில்லை. உலக வரலாற்றில் தேர்தல் அரசியலில், தேர்தல் களத்தில் ஒரு கட்சி ஆண்களுக்கு சரிபாதி பெண்களுக்கு சரிபாதி என்கின்ற ஒரு சூழ்நிலையை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்றது என்றால் அது அண்ணன் சீமானால் உருவாக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி தான். அவ்வளவு பெரிய சாதனையை நாம் செய்திருக்கின்றோம். இதையெல்லாம் ஒருவனும் பேச மாட்டார். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும் இந்த தமிழ்நாட்டின் மண்ணில் பிறப்பெடுத்திருக்காவிட்டால் இன்றைக்கு இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச அதிகாரமும் எல்லாமே போயிருக்கும், எல்லாம் அணிந்திருக்கும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் எல்லாம் முடிச்சிருப்பான். சாகர் மாலா திட்டம், பாரத் மாலா திட்டம், வேடியப்பன் மலை திட்டம், எல்லா பேரழிவு திட்டங்களும். உலகத்தின் குப்பை தொட்டி இந்தியா என்றால் இந்தியாவின் குப்பை தொட்டியாக தமிழ்நாடு இருக்கின்றது. அவ்வளவு எல்லா நாடுகளிலும் விரட்டி அடிக்கப்பட்ட திட்டங்கள்லாம் எங்கே வருது? இந்தியாவுக்கு வருது. எல்லா மாநிலத்திலும் விரட்டி அடிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் எங்கே வருது? தமிழ்நாட்டிற்கு வருகின்றது. ஏன்? ஏனென்றால் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நமக்கான தலைவர்கள் அல்ல. அப்ப நமக்கான தலைவனாக, மக்களுக்கான தலைவனாக யார் இருக்கின்றார்கள் என்றால் அண்ணன் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் இருக்கின்றது. எனவேதான் இந்த அரசியல் அமைப்பில், இந்த இயக்கத்தில் இங்கே வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்ற தம்பி சுரேஷ்குமார் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார். நண்பர்களே, அண்ணன் சகாயம் மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்த பொழுது அவருடைய பணி காலத்தில் ஏறக்குறைய 22 முறைக்கு மேலாக பணிமாறுதல் செய்யப்பட்டிருப்பதாக அவர் பதிவு செய்திருக்கின்றார். எதற்காக அண்ணன் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் பணிமாற்றம் செய்து கொண்டே இருந்தார்கள்? ஆட்சியாளர்கள் நேர்மையாக இருந்தார். அப்போது அவர் பதிவு செய்கின்றார், நான் கையூட்டு வாங்காமல், லஞ்சம் வாங்காமல், ஊழல் செய்யாமல் நேர்மையாக பணி செய்ததால், இந்த மக்களுக்கு உண்மையாக இருந்ததால்
22 முறை நான் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டேன். பணியிட மாறுதல் செய்யப்பட்டேன். என்னை வேண்டுமானால் அதிகார வர்க்கம் ஆட்சியாளர்கள் டிரான்ஸ்பர் செய்யலாம், ஆனால் என்னுடைய நேர்மையை ஒருபோதும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது என்று சொன்னார். அவரோடு இணைந்து பயணித்த தம்பி சுரேஷ்குமார் அவர்கள் நேர்மையான மனிதன், படித்த இளைஞர். இவர் மட்டுமல்ல நண்பர்களே, நாம் தமிழரில் 117 ஆண்கள், 117 பெண்கள், 234 தகுதிகளில் ஆணும் பெண்ணும் சமம் என்று நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் என்றால், ஒரு சகாயம் IAS பார்த்தே நீங்கள் இப்படி வியப்படைகின்றீர்கள் என்றால், நாங்கள் 234 சகாயத்தை நாங்கள் தேர்தல் களத்தில் எங்கள் அண்ணன் சீமான் நிறுத்தி இருக்கின்றார். அதில் ஒரு சகாயம் தான் என் தம்பி இங்கே வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்ற சுரேஷ்குமார் அவர்கள். நண்பர்களே, இந்த பூமி பந்தில் தொழிலாளி வர்க்கம் தோற்கக்கூடாது என்பதற்காகத்தான் உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள், நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடிமை விலங்கை தவிர என்று காரல் மார்க்ஸ் அன்றைக்கு முழக்கமிட்டான். அதே போல நாம் சொல்கின்றோம், இந்த மண்ணுக்கு வேறாகவும் விழுதாகவும் உயிராகவும் இருப்பது விவசாயம். யார் தோற்றாலும் தோற்கலாம், ஒரு காலமும் விவசாயம் தோற்கக்கூடாது, விவசாயி தோற்கக்கூடாது. ஏன் இந்த முறை விவசாயம் செய்தாலும் சரி, எத்தனை முறை விவசாயம் செய்தாலும் சரி, அதில் நட்டம் வருகின்றது என்றால் இதில் நட்டம் அடைகின்றோம் என்று தெரிந்து ஒரு தொழிலை ஒருத்தன் செய்து கொண்டிருக்கின்றான் என்றால் இந்த பூமி பந்தில் விவசாயம் மட்டும்தான். நீ கடைசி வரையும் டீ வித்துட்டு போக வேண்டியதான். போ மரத்துல போய் தாவி குதி. போஸ்ட் மரத்துல மையா தடவி வச்சிருக்காங்க, வலிக்கு விழு. வேலை என்ன பண்றதுங்க? அதனால்தான் திரை கூத்தாடியை ஏற்றுக்கொண்ட இந்த தலைமுறை தம் இனத்திற்காக, மண்ணிற்காக ஒரு தலைவன் போராடினான். 32 ஆண்டு காலம் இந்திய கடற்பரப்பில், இந்திய பெருங்கடலில் உலக நாடுகளை எதிர்த்து ஒரு 3ஆம் உலகப் போரை நடத்தினான் ஒரு தலைவன். ஆம் நண்பர்களே, 2003ஆம் ஆண்டு சீன பெருந்தேசத்தில் ஒரு திட்டத்தை உலக நாடுகள் தீட்டுகின்றது, ஆபரேஷன் பெக்கான் என்று பெயர். அந்த திட்டத்தின்படி ஒருவேளை தமிழீழம் என்கின்ற சுதந்திர தமிழீழம் கிடைத்துவிட்டால் உலக பூமி பந்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளையும் கட்டுப்படுத்துகின்ற இடமாக ஈழம் மாறி போய்விடும். ஏனென்றால் இந்திய பெருங்கடலை எவன் ஆதிக்கம் செலுத்துகின்றானோ அவன்தான் உலகத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்க முடியும் என்று உலக வல்லாதிக்க நாடுகளுக்கு தெரிந்துதான் ஒட்டுமொத்த முதலாளித்துவ நாடுகள் ஒன்றிணைந்து தமிழீழ விடுதலை போராட்டத்தை அளித்தார்கள் என்றால் அது 3ஆம் உலகப் போர் இல்லையா? 22 நாடுகளை எதிர்த்து அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜப்பான், நார்வே, இஸ்ரேல், ஈரான், ஈராக், சீனா, இந்தியா, இலங்கை. அவன் இலங்கையை மட்டும் எதிர்த்து நம் தலைவன் பிரபாகரன் சண்டை போடவில்லை, ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் எதிர்த்து சண்டை போட்ட ஒரு தமிழன் என்றால் நம் தலைவன் பெருந்தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அந்த மாவீரனை தமிழன் இல்லாத நாடு இல்லை, தமிழருக்கென்று ஒரு நாடு இல்லை என்று 6 படை கட்டி சமரசம் இல்லாமல் போர்க்களத்தில் தன் பொண்டாட்டியை இழந்தான், போர்க்களத்தில் தன் தாயை இழந்தான், போர்க்களத்தில் தன் தந்தையை இழந்தான், போர்க்களத்தில் தன் பெற்ற 3 பிள்ளையும் இழந்த பிறகும் மண்டியிடாமல் கடைசி வரை போராடி வீர மரணமடைந்தானே எங்கள் தலைவன் பிரபாகரன், அவனை பயங்கரவாதி என்று இந்த தமிழ் சகம் சொல்வது அவுத்து போட்டு ஆடுற கூத்தாடி பய இவனை தலைவன் என்று சொல்வது விஜய அயோக்கிய பயல. இந்த இனத்திற்காக போராடிய தலைவன் பயங்கரவாதி, இந்த இனத்தையே சினிமா போதையில் ஆழ்த்தி சொந்த பொண்டாட்டியோடு வாழ தெரியாமல் தாய் தகப்பனுக்கு சோறு போடாமல் தற்கொலை தடவாக தெரிகின்ற இவெல்லாம் தலைவனடா.
இயக்கிய பயலுல இந்த வரலாற்றை எல்லாம் அறிந்துதான் என் அன்பு தம்பி சுரேஷ்குமார் அண்ணன் செந்தமிழன் சீமானை தலைவராக ஏற்று இந்த தேர்தல் களத்தில் நிற்கின்றார். எனவேதான் நண்பர்களே, இறுதியாக ஒன்றை சொல்லி பதிவு செய்ய நினைத்தேன். அது குறுக்கே அணில் குஞ்சு ஓடி ஒன்று அடிபட்டி சாகரத்துக்குள்ளேயும் ஓடி போச்சு, தப்பிச்சு. விவசாயி எல்லா முதலாளிகளும் தன் தொழிலில் தொய்வு ஏற்பட்டால், நட்டம் ஏற்பட்டால் விட்டுவிட்டு போயிடுவான். நட்டம் அடைகின்ற தொழிலை எந்த முதலாளியும் செய்ய மாட்டான். லாபம் இருந்தால்தான் ஒரு முதலாளி ஒரு தொழிலை தொடர்ந்து நடத்துவான். ஆனால் இந்த போகத்தில் மழை பெய்யுமோ மழை பெய்யாதோ, இந்த முறை சூறாவளி காற்று வந்து பயிரை சாய்த்து விடுமோ இல்லை சாய்க்காமல் போகுமோ, நல்ல விளைச்சலை தருமோ நல்ல விளையாதோ, எதை பற்றியும் கவலை இல்லாமல் மனித சமூகத்தை மட்டுமே நினைத்து தான் நட்டப்பட்டாலும் பரவாயில்லை, தான் வறுமையில் இருந்தாலும் பரவாயில்லை, தான் பட்டினி இருந்தாலும் பரவாயில்லை, உலகத்தின் பசியை போக்க வேண்டும் என்பதற்காக முப்போகமும் விளைவிக்கின்றான் பாரு விவசாயி. அவன் ஒருபோதும் தோற்கக்கூடாது, ஒருபோதும் தோற்கக்கூடாது. அந்த விவசாயி சின்னத்தில் தான் அண்ணன் சீமான் உருவாக்கிய அந்த விவசாயி சின்னத்தில் தான் இந்த அன்பு பிள்ளை தம்பி சுரேஷ்குமார் வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார். அன்பு உறவுகளே, திமுக வெற்றி பெற்றால் அது மு.க. ஸ்டாலின் வெற்றி. பாவம், டக்குன்னு எடுத்துங்க, அதை எடுத்து உதவி பண்ணுங்க. அதிமுக வெற்றி பெற்றால் அது எடப்பாடி பழனிசாமியின் வெற்றி. ஆனால் நண்பர்களே, நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் அது சீமானின் வெற்றி அல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்தின் வெற்றி, தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி. இந்த இனம் வென்றாக வேண்டும். உலகத்தின் முதலில் தோன்றிய மனிதன் குமரிக்கண்டம், உலகத்தின் முதலில் தோன்றிய மனிதன் தமிழன், உலகத்தில் தோன்றிய முதல் மாந்தர் தமிழன் என்று ஐயா தேவநேய பாவாணர் குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு உலகத்தின் தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கின்ற நம்முடைய செம்மொழி அன்னை தமிழ் மொழி, அந்த பெருமைக்குரிய அடையாளத்தோடு வாழ்கின்ற இந்த தமிழினம் உலகமெங்கும் கட்டியாண்ட தமிழினம். கவிஞர் வைரமுத்து சொல்வது போல, பாராண்ட என் தமிழினம் இன்றைக்கு பாரத கண்டத்தில் ஒரு பஞ்சாயத்து ஒன்றியம் என்று சொல்வார். உலகத்தையே கட்டியாண்ட இனம். ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் உலகத்தை கட்டியாண்ட இனம். உலகத்திற்கு தமிழனை அடையாளம் காட்டிய இனம். நம் தேசிய தலைவன் அடையாளம் காட்டினார். உலகத்திற்கே தமிழனை அடையாளம் காட்டியது தேசிய தலைவன். தமிழனுக்கு அடையாளம் காட்டியது நம் அண்ணன் சீமான். இவ்வளவு பெருமை கொண்ட ஒரு இனம் இன்றைக்கு வரலாற்றில் சிறுமைப்பட்டு கிடப்பதற்கு காரணம், நீயும் திராவிடன் நானும் திராவிடன் என்று நம்மளை அனைத்து கெடுத்த திராவிடம் ஒரு பக்கம், நீ தமிழன் தீண்டத்தகாதவன், உன் தமிழ் மொழி நீசமாசை என்று நம்மளை அறுத்து கெடுத்த ஆரியம் ஒருவரம், அனைத்து கெடுத்த திராவிடத்தையும் அறுத்து கெடுத்த ஆரியத்தையும் தூக்கி வரலாற்று பள்ளத்தில் புதைத்து விட்டு எழுந்து நிற்க வேண்டும் தமிழ் தேசியம். அதற்கு இந்த தேர்தல் களத்தில் நிற்கின்ற அன்பு தம்பி சுரேஷ்குமாருக்கு விவசாயி சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அதேபோல இந்த கூட்டத்தை குறுகிய காலத்தில் ஒருங்கிணைத்து நடத்திய தம்பி சேலம் ஆதி தீபக் ஆதி தீபக் அவர்களுக்கு, விக்னேஸ்வரனுக்கு, அவரோடு இணைந்து உழைத்த ஒவ்வொரு தம்பிகளுக்கும் அண்ணன் சீமான் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.